மகாபாரத யுத்தத்தில் கீதை முடிந்து 10 நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியது நேற்றைய தினத்தில் நிறைவடைந்தது. 10வது நாள் பீஷ்மாச்சாரியார் என்று சொல்லக்கூடியவர் இந்த மரண படுக்கை, அதாவது அம்பு படுக்கையில படுத்துக்கொண்டு ரத சப்தமி என்கின்ற அன்றைய தினத்தில் தை மாசம் அமாவாசை கழித்து வரக்கூடிய சப்தமி திதியில் அவருடைய பிராணன் பிரிந்து அதுவரைக்கும் கிட்டத்தட்ட அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தார். விஷ்ணு சகஸ்ர நாமம் என்கின்ற ஒன்று இந்த பீஷ்மாச்சாரியார்னால்தான் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒன்று விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி முடித்துவிட்டு அதற்கு பிறகு 11வது நாள், அதாவது 11வது நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியது தொடங்குவதற்கு பீஷ்மாச்சாரியார் இல்லாத அந்த படைக்கலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த படைக்கலமானது சூரியன் இல்லாத பகல் போல சந்திரன் இல்லாத இரவு போல இருந்ததாம். மதியிலா விசும்பும் செல்வி மனமிலா மலரும் தென்னீர் நதியிலா நாடும் செம்பொன்னு நரம்பிலா நாதையாழும் நிதியிலா வாழ்வும் தக்க நினைவிலா நெஞ்சம் வேதை விதியிலா மகமும் போலும் வீடுமன் இல்லாத சேனை ஆ நரம்பில்லா நாதம் போல நதியில்லா நாடும் போல மனமில்லா மலரும் போல நிதியிலா வாழ்வும் போல நினைவிலா நெஞ்சம் போல. அதாவது பீஷ்மாச்சாரியார் இல்லாத இந்த படைக்கலம் அவ்வளவு நன்றாக இல்லை அப்படின்னு சொல்றார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அப்பதான் துரோணாச்சாரியாரை சேனாதிபதி பட்டம் கட்டினார். ஏன்னா பீஷ்மாச்சாரியார் அதற்கடுத்து துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியாருக்கு தான் சேனாதிபதி பட்டம், துரோண பருவம் என்று சொல்லுவார்கள். இந்த 11, 12, 13, 14, 15 இந்த 5 நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியதற்கு துரோண பருவம் என்று சொல்லுவோம். இந்த துரோண பருவத்தில் அப்பதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுத்தம் செய்கிற பொழுது பிணமலை உதிர ஆறு. ஏன்னா துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு குருநாதர். அவர் எப்படி யுத்தம் செய்வார்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை அவர் செய்கிறார். அப்படி செய்கிற பொழுது ஒவ்வொருவரும் அங்கு மாறி மாறி யுத்தம் செய்கிறார்கள். துருபதனும் பகதத்தனும் யானை மேலே யுத்தம் செய்கிறார்கள். சிகண்டி தன்னுடைய வீரத்தை அந்த இடத்துல காட்டுகிறாள். அபிமன்யுவும் இலக்கணகுமாரனும் போர் செய்கிறார்கள். தேர் திரள் பரித்திரள் கரித்திரள் சேனை தேர் திரள் பரித்திரள் சலித்திரள் சேனையின் கோத்திரன் குடைவாள் கொடைவர கொடிவர பார்த்திவன் மதலையும் பார்த்தமன் மாமதலையும் துரித்தனர் விசும்பையும் தொடுத்தனை தொடைகளால் அபிமன்யுவும் இலக்கணகுமாரனும் இருவரும் யுத்தம் செய்கிறாங்க. அப்படி யுத்தம் செய்கிற பொழுது அபிமன்யு இலக்கணகுமாரனை பிடித்து தன்னுடைய தேரின் மீது ஏற்றி செல்லுகிறார். முடிஞ்சா யாராவது தடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இலக்கணகுமாரனை பிடித்து சென்றதை பார்த்த ஜெயத்ரதன் கர்ணன் முதலியோர் எதிர்த்து யுத்தம் செய்யறாங்க. ஆனா யுத்தத்தை செய்தும் கூட
அபிமன்யுவை வெல்ல முடியல. அபிமன்யு சல்லியருடன் யுத்தம் செய்கிறார். அப்படி யுத்தம் செய்கிற பொழுது பீமனும் சல்லியரும் ஒரு பக்கம் யுத்தம் செய்கிறாங்க. தன்னுடைய வீரத்தை காட்டும் வாய்ப்பு என்று சொல்லக்கூடியது நழுவி விட்டதாக அபிமன்யு அயர்ந்து இருக்கையில் இலக்கணகுமாரன் தப்பி சென்று விடுகிறான். அப்படி தப்பி சென்றதற்கு பிறகு கதிரவன் என்று சொல்லக்கூடியவர் மறைகிறார். மறைந்த உடனே துரோணாச்சாரியாரிடத்தில் துரியோதனன் கேட்கிறான், தருமரை சிறைபிடித்து கொடுங்க. 11வது நாள் துரோணாச்சாரியார் இடத்துல தருமனை சிறைபிடிச்சு கொடுங்க. அப்ப சிறைபிடிச்சு கொடுத்தா என்ன பண்ண வைப்பான்னு கேட்டார். தருமனை வச்சு என்ன பண்ணுவேன்? அதுக்கு அவன் சொல்றான், பெற்றோன் தனினும் சதமடங்கு வலியோன் வீமன் பின் நிற்க. பெற்றோன் தனிலும் சதமடங்கு வலியோன் வீமன் பின் நிற்க. பொற்றோன் விசயன் முன்னிற்ப பொறும்போர் முனையில் பொருதனி அற்றோர் போல வில்வலியால் அறத்தோல் தட்டை அகப்படுதல் மற்றோர் பிறப்பில் தெரியாது இப்பிறப்பில் முடிக்க மாட்டோம். பெற்றோன் தனினும் சதமடங்கு வலியோன் வீமன் பின் நிற்க. பெற்றோல் விஜயன் முன் நிற்க. அதாவது 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். அந்த இந்திரனுக்கு 1000 மடங்கு வலிமை உடையவர் யாருன்னா அர்ஜுன பெருமான். அவரு முன் நிற்கிறார். பின்னாடி யார் நிற்கிறார் அப்படின்னா பீமசேனர் நிற்கிறார். வலியோன் வாயு தேவனாக இருக்கக்கூடிய காற்றினுடைய புத்திரராக பீமசேனர் நிற்கிறார். இப்ப இருவரும் நிற்கின்ற பொழுது அவ்வளவு எளிமையாக தருமரை சிறைபிடிக்க முடியாது. இன்னொன்னு, அறமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் யாருன்னா தர்மராஜா. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்லும். தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடிய தர்மராஜா கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏன்னு கேட்டா தர்மத்தை அவ்வளவு எளிதாக அதர்மம் வென்றுவிட முடியாது. அதர்மம் அவ்வளவு சீக்கிரமா வெல்ல முடியாதான். எப்படி இருந்தாலும் தர்மம் ஒரு நாள் வென்றே தீரும். அதனால தர்மத்தை அவ்வளவு எளிதாக எல்லாம் நம்மால சிறைபிடிக்க முடியாது. அவர் சொல்லிட்டார், மற்றோர் பிறப்பில் தெரியாது. ஏன்னா அடுத்த பிறவி எனக்கு என்னன்னு தெரியாது. இப்பிறப்பில் முடிக்க மாட்டேமால்ட்டார். அப்பனா என்ன அர்த்தம்? இப்பிறப்புல கண்டிப்பா என்ன முடியாது, கையகப்படுத்த முடியாது என்று அவரையே சொல்லிட்டார். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய தர்மராஜா என்றார். உடனே கேட்டார், நீ அப்படி சொன்னதுனால ஒருவேளை அர்ஜுனனை நீங்க தொலைவில் கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா, அர்ஜுனனை விளக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை நான் முயற்சி செய்யறேன். அர்ஜுனன் அங்க இல்லாம இருந்தா வேணா நான் முயற்சி வேணா பண்றேன். ஏன்னா அர்ஜுனன் அங்க இருந்தான்னா தருமர் கிட்ட கூட யாராலையும் நெருங்கவே முடியாது. வேணும்னா நீங்க அர்ஜுனனை தொலைவில் அழைத்து கொண்டு செல்லுங்கள். அப்பதான் திரிகர்த்தனன் என்று சொல்லக்கூடிய ராஜா அவர் சஞ்சத்தர்களோடு நீங்க சென்று சண்டை போடுங்க. அர்ஜுனனை நீங்க தொலைவில் அழைத்து கொண்டு சென்று விட்டால் தருமனை நான் முடிஞ்ச வரைக்குமோ சிறைபிடிக்க முயற்சி பண்றேன். அப்போ இன்னொரு கேள்வியும் அங்க வந்தது. தருமனை சிறைபிடித்து கொடுத்தா துரியோதனை என்ன செய்யலான்னு யோசனை. அப்ப சொல்றார் துரியோதனை, இன்னொரு முறை சூதாடி மீண்டும் காட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவேன்றான். ஏற்கனவே ஒரு முறை சூதாடியதற்கே 1 கோடி பேர் இறந்து போனாங்க. அப்போ இன்னொரு முறை சூதாடினா இன்னும் 1 கோடி பேர் போவாங்க பொழுது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே எல்லா செல்வத்தையும் தர்மராஜா இழந்து விட்டார். அவர்கிட்ட இப்ப செல்வம் எதுவும் கிடையாது. இருக்கிறதே உபலாவியம் சீதனம் மருமகளுக்கு வந்த நாடுதான் இருக்கிறது. தங்கள் வீரத்தை தவிர தங்களுடைய ஆயுதத்தை தவிர வேற எதுவுமே அவர்களிடத்துல இல்லை. ஆனா மீண்டும் சூதாடி அவர்களை காட்டுக்கு அனுப்பி விடுவேன் அப்படின்றான். அப்பையும் அவங்க கேட்ட ஒரு 5 ஊர் கொடுக்கிறேன், ஒரு 5 வீடு கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறேன்னு சொல்லல. இதுதான் கலியுகம்ன்றது. அவன் கலி புருஷன்.
துரியோதனன். அவன் என்னன்ற அப்போ கூட கொடுக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான், எல்லார் மனசுலையும் தான் வாழ்ந்தால் போதும், அந்த கொடுக்கணுன்ற எண்ணம் என்பது இல்லாமல் போச்சு. அப்போ தான் பார்த்தார், இப்பிறப்பல்ல மறுபிறப்பில் எனக்கு தெரியாதுன்ட்டார். மறுபிறப்பில் தெரியாது, இப்பிறப்பு நிச்சயமா முடியாதுன்ட்டார். ஏன்னா இவன் சூதாடி திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொன்னதனால. சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா 11வது நாள் என்று சொல்லக்கூடியது நிறைவடைகிறது. 12வது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது துரியோதனன் பாசறையிலிருந்து அங்கிருந்து ஒற்றர்கள் மூலியமாக பாண்டவர்கள் சேனை அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டல யுகத்தை அமைக்கப்படுகிறார்கள் என்கின்றதையும் கருட யுகத்தை அமைக்கலாம் என்பதையும் இவர்கள் அங்கே தெளிவுபடுத்தி கொள்ளுகிறார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுகிறாங்க. அதற்கு பிறகு துரோணாச்சாரியாரும் ஜெயத்ரதனும் போர் புரிவதற்கான என்ன வழி வகுக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் வழி வகுக்கிறாங்க. 12வது நாள் என்று சொல்லக்கூடியதுல முக்கியஸ்தர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிதாக காலாட்படை தேர்ப்படை இது மட்டும்தான் அங்க யுத்தம் செய்தது. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அந்த 12வது நாள் என்று சொல்லக்கூடியதுல முக்கியஸ்தர்கள் யாரும் அவ்வளவாக இறக்கவில்லை. கடோத்கஜனுக்கும் அபிமன்யுவும் 2 பேரும் சேர்ந்து கௌரவர்களுடைய சேனைகளை நாலா பக்கம் ஓடச் செய்கிறார்கள். அப்படி ஓடச் செய்துவிட்டு தருமரிடம் தோல்வியுற்ற துரோணாச்சாரியார் பல வீரர்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்லுகிறார்கள். பகதத்தனுக்கு பீமசேனர் நடைபெற்ற போரினுடைய சிறப்பை உரைக்கிறார். அப்படி உரைத்து விட்டு சொல்றார், அப்ப எக்காரணத்தை கொண்டும் தோல்வி என்பது வராது. அப்பதான் 80,000 பேர் ஒரு 10 உரல் 10 உரல் 10 உரல் 10 உடை 8 ஒரு 10 உரம் 10 ஒரு 10 உரல் 10 உடை 8 விருதினர் உயர்நீ தெரிவித்த பகழிகொடி மடிவித்து வலிமையோடு சிலை வெற்றி உயரே அமர் செய்தாய் முரண் அற்றது இவன் இனி உரல் உயிர்வத்தை அமையகோடு முலையபுக்கு விரைவின் அணுக வரையொத்தை களிருடைய பகதத்தன் உயிர் வரை வருகின்ற நொடையில் என்னே பகதத்தன் என்று சொல்லக்கூடியவன் 80,000 வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோடு யுத்தத்திற்கு வருகிற பொழுது பகவான் தேரை கொண்டு போய் அங்கே பகதத்தன் முன்னாடி நிற்க வைக்கிறார். இருவரும் சேர்ந்து அர்ஜுன பெருமானும் பகதத்தனும் இருவரும் தங்களுடைய ஆற்றலை காண்பிக்கிறார்கள். அப்படி ஆற்றலை காண்பித்த பொழுது திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள் அளித்த வேற்படை என்று சொல்லக்கூடியதை பகதத்தன் அர்ஜுனனை நோக்கி எரிகிற பொழுது அப்பதான் பார்க்கிறார் பகவான், அப்ப அர்ஜுனா வில்லை அம்பை கீழே வைத்து விடுன்னார். என்ன பார்த்தா அங்க கீழே வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா கையில மாட்டி கொண்டு இருக்கிறார். அதனால பார்த்தார், தானே சாட்டக்குச்சியை கீழே வச்சுட்டு எழுந்து நின்று பகதத்தன் விடுத்த வேலாயத்தை தன் மார்பகத்தில் தாங்கி கொண்டார். அப்படி தாங்கி அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அர்ஜுன பெருமானுடைய அஸ்திரத்தை அளித்த பகதத்தன் வீழ்த்துமாறு உரைக்கிறார். அப்படி வீழ்த்துமாறு உரைக்கிற பொழுது அப்பதான் அர்ஜுன பெருமான் பகவான் கொடுத்த ஆயுதத்தை வைத்து அந்த பகதத்தனை வீழ்த்துகிறார். அப்படி வீழ்த்தி அடுத்த வினாடி பகதத்தன் இறந்துவிட்ட பிறகு அர்ஜுனன் மாய போர் என்று சொல்லக்கூடிய நிறைய பேரை 12வது நாள் மாய்க்கிறார். மற்றொரு புறத்தில் சகுனியும் தர்மராஜாவும் யுத்தம் செய்கிறார்கள். 12வது நாள் என்று சொல்லக்கூடியது, அதாவது சூரியன் அஸ்தமிக்கின்றது. அங்க அஸ்தமித்த உடனே பார்த்தீங்கன்னா அப்பதான் பிணமலை உதிர ஆறு, அதிகமா முக்கியஸ்தர்கள் யாரும் இறக்கவில்லை. 12வது நாள் எல்லோரும் ஆலோசனை செய்கிறார்கள். 12வது நாள் சூரியன் மறைந்து விட்டது.
ஏன்னா சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் யுத்தம். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சண்டை கிடையாது. இப்போ 13வது நாள் தொடங்குகிறது. அப்படியே 13வது நாள் தொடங்குகிற பொழுது துரோணாச்சாரியார் தருமரை எப்படியாவது துரியோதனன் சொன்னா 11வது நாள் பிடிச்சு கொடுக்கல, 12வது நாளும் பிடித்து கொடுக்கவில்லை. குருநாதா இன்னைக்காவது தருமரை சிறை பிடிச்சு கொடுத்துருங்க சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். அப்ப முடிஞ்ச வரைக்கும் அர்ஜுனன் இல்லாம இருந்தா பிடிக்கலாம். சஞ்சத்தர்களிடத்தில் அர்ஜுன பெருமானை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். ஒரு பக்கம் அவங்கள அழைத்து கொண்டு போயிட்டாங்க. இப்ப இவரும் யுத்தத்திற்கு தர்மராஜா இருக்கிறார். அப்போ பார்க்கிறாங்க இலக்கணகுமாரன் படை வகுப்பில் அவரும் இருக்கிறார். துரோணாச்சாரியார் சக்கர யூகம் வகுக்கிறார். அக்கரம் யாவும் உணர்த்த சிலை குரு, அக்கரம் யாவரும் உடைத்த சில குரு, அகரம் செனை சேனை நடுங்கி கக்கிராளர் நிகர் என்ன வகைப்படை தூசியின் மாமுறையே எங்கன முப்படை கொண்டு 7 சேனையை எயில்கள் வலைப்புலபோய் சக்கர வியூகம் வகுத்து ரதத்திடை மயமுற நின்றனே. துரோணாச்சாரியார் சக்கர யுகத்தை வகுக்கிறார். அந்த சக்கர யுகத்தை வகுத்த பொழுது அந்த சக்கர யுகத்தின் மூலியமாக இங்கே உடைத்து கொண்டு உள்ளே போய் அவர்களை வெல்லணும். அப்படி வெல்லுவதற்கான வழிமுறைகள் அதுல சக்கர யுகத்தை உடைத்து கொண்டு போறதுக்கு அர்ஜுனருக்கு தெரியும், அபிமன்யுவுக்கு தெரியும். ஆனா அர்ஜுனர் மட்டும் உடைத்து கொண்டு வெளியில வந்துருவார். ஆனா அபிமன்யுவுக்கு உள்ள போக தெரியும், வெளியில வர தெரியாது. ஏன்னு கேட்டா சுபத்திரையாக இருக்கக்கூடியவள் கருவிலேயே இந்த சக்கர யுகத்தை பற்றி கதை கேட்டுட்டே வர. அபிமன்யு அப்போ குழந்தை. அந்த குழந்தையாக இருக்கின்ற பொழுது இந்த கதையை சொல்லிக்கிட்டே வரார். இந்த உள்ள இருக்கிற குழந்தை அதை கேட்டுக்கிட்டே வருது. சக்கர யுகத்தை உடைத்து கொண்டு எப்படி போனோம் அப்படிங்கிற கதையை கேட்டுக்கிட்டது. வெளியில வர கதையை சொல்லுகிற பொழுது அபிமன்யு வயிற்றில், அம்மா வயிற்றில், சுபத்திரையனுடைய வயிற்றில் இருக்கிறார். வெளியில வரக்கூடிய கதையை சொல்லுகிற பொழுது சுபத்திரை தூங்கிட்டா, அந்த உள்ள இருக்கிற குழந்தையும் தூங்கிட்டது. அதுக்கு தான் இப்பையும் பிள்ளைகள் கருவில் இருக்கின்ற பொழுது, கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது வெட்டு குத்து கொலை சீரியல் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சண்டை போடுறத காட்சியை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பலி கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடாது. அதனால தான் பலி கொடுக்குற இடத்துல சொல்லுவாங்க என்னென்ன, கர்ப்பஸ்ரீ யாராவது இருந்தால் முதல்ல இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, கருவிலேயே அந்த குழந்தை அதை பார்த்து விட்டால் நாமும் வெளியில வந்து இந்த செய்கையை செய்யணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணுமா. அதனால அந்த குழந்தை அப்படி செய்யக்கூடாது என்கின்றதை வலியுறுத்தி அதை சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, குழந்தை என்று சொல்லக்கூடியது பயப்படக்கூடாது. வெளியில வரும்பொழுது பயம் இல்லாமல் இருக்கணும் அந்த குழந்தை. அதற்காக இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார். இங்க சொல்ற பொழுது அர்ஜுன பெருமான் தொடுத்த அம்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் பட்டவர் எத்தனை ஆயிரம் நின்று படாமல் உயிர்ப்புடன் வெண் இட்டவர் எத்தனை ஆயிரம், பட்டவர் எத்தனை ஆயிரம் நின்று படாமல் உயிர்ப்புடன் வெண் இட்டவர் எத்தனை ஆயிரஞ்சலின் ஏகுவர் என்று அமர்வாய் விட்டவர் எத்தனை ஆயிரம் கொலை மேன்மையில் வெந்திரலும் கெட்டவர் எத்தனை ஆயிரர் அன்று கிரீடிதொடும் கணையால் ஆயிரம் 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 பேரை அன்றைய தினத்தில் அர்ஜுன பெருமானாக இருக்கக்கூடியவர் வீழ்த்துகிறார். அப்படி வீழ்த்தி கொண்டே போகிற பொழுது இவர்கள் சக்கர யுகம் என்கின்ற ஒரு யுகத்தை வகுக்கிறதுனால அந்த சக்கர யுகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போய் வெற்றி பெறணும். இப்போ சஞ்சத்தர்களிடத்தில் சண்டை போடுவதற்கு அர்ஜுன பெருமான் சென்று விட்டார். அதனால இங்க இருக்கக்கூடியது 1000 அர்ஜுனன் சேர்ந்தால் ஒரு அபிமன்யு. அர்ஜுனரே வீரர். 1000 அர்ஜுனன் சேர்ந்தால் ஒரு அபிமன்யு.
அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வீரம் இருக்கணும்னு பார்க்கணும். இந்த எல்லா வீரத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாவற்றிலும் பலசாலியாக இருப்பாங்க, எல்லாவற்றிலும் பலசாலியாக இருப்பாங்க. எதுலையாவது ஒன்று அவர்கள்கிட்ட குறை இருக்கும்னு வாங்க, ஏதோ ஒரு குறை இருக்கும். அப்போது எல்லா மனிதர்கள்கிட்டையும் நிறையாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு குறை இருக்கும்னு அர்த்தம். என்ன இருக்கும்? ஏதோ ஒரு குறை இருக்கும். அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எல்லாருக்கும் ஒரு குறை கொடுத்துருக்கிறார். நிறையான மனிதர்கள் யாரும் கிடையாதான், ஏதோ ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும். சக்கரை யுகத்தை 1000 அர்ஜுனன் சேர்ந்தால் ஒரு அபிமன்யு. அப்போ அந்த அபிமன்யுவுக்கும் ஒரு குறை என்ன இருக்கு? சக்கரை யுகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போக தெரியக்கூடிய அவருக்கு வெளியில வர தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய இங்க திருஷ்டத்யும்னர் சொல்றார், தர்மபுத்திரர் சுவாமி தர்மரே, இங்கே சக்கர யுகம் வகுத்திருக்கிறார்கள். யாரு? துரோணாச்சாரியார். அப்ப அதை உடைத்து கொண்டு யார் செல்லுவது? ஏன்னா அர்ஜுனர் இல்லை, அதை உடைத்து கொண்டு உள்ளே போறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா அதை உடைத்து கொண்டு உள்ளே போய் பிளந்து மீண்டும் வெளியில வரணும், அப்பதான் வெற்றி பெற்றதாக அர்த்தம். தர்மபுத்திரரும் திருஷ்டத்யும்னரும் ஆறுதல் கூறி துரியோதனாதியர்கள் வகுத்த சக்கர யுகத்தை பிளந்து கொண்டு வெற்றி கொள்ளுமாறு தர்மபுத்திரர் அபிமன்யுவுக்கு சொல்றார். தன்னே எதிர் மாமாயிலோன் என நின்ற தனஞ்சயன் மாமகவையே, தன்னெதிர் மாமயிலோன் என நின்ற தனஞ்சயன் மாமகவை, பொன்னெதிர் பேரொலி அருள் வடிவாகிய பூபதி வருகவென, நின்னெதிர் போரினில் நிற்பவர் வேறிலர், நேமி வியோகமும் நீ முன்னெதிர அமர்புரி, பொழுதன்றி முரண்குரலை ஆதினியாமே இறைவனுடைய கருணையினாலே அங்கு சொல்லுகிற பொழுது அபிமன்யு எதிரில் நிற்கிறார். அப்பா அபிமன்யு, சொல்லுங்க பெரியப்பா, சக்கரை யுகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போன்னு சொன்னார், போயிட்டு வான்னு சொல்லல. போன்னு சொன்னாரே தவிர போயிட்டு வா அப்படின்னு சொல்லல. அப்பனா என்ன அர்த்தம்? போனவன் திரும்ப மாட்டான்னு அர்த்தம். அப்போ பெரியவங்க கிட்டேயோ இல்லை நம்ம ஒரு ஊருக்கு போற இடத்துலையோ இல்லை எங்கேயோ வெளியில போயிடறோம்னா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். போறேன் அப்படின்னா திரும்ப மாட்டோன்னு சொல்லுவாங்க. தர்மராஜா போன்னு சொன்னார், வான்னு சொல்லலை, போயிட்டு வா அப்படின்னு சொல்லலை. அப்பதான் அந்த குழந்தை சொல்றான், அபிமன்யு, பெரியப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியப்பா, நான் அந்த சக்கர யுகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போறேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களை சிறை பிடிக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க, கண்டிப்பா நான் உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் உங்களை யாராலையும் சிறைபிடிக்க முடியாது பெரியப்பா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை 16 வயசு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையினுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணி. இன்னைக்கோ நாளைக்கோ குழந்தையை பெறக்கூடிய தருணத்தில் இருக்கின்றாள். அப்பேற்பட்ட உத்தரகுமாரத்தி நிறைமாச கர்ப்பிணியா இருக்கிறாளா. மூத்த தாதையின் தன் ஏவலில் கலல் முளரி கை கோர்த்து, மூத்தை தாதை தன் ஏவலின் கழல் முளரி கைதொழுது, உரனுர சேர்ந்த நான் உடைவில்லின் செல்ல, தெருத்த வாலியன் முதுகுரை கோத்தை தூணியன் வால் முதல் பல கொற்றே முற்றிய படையினம் பார்த்தன் மாமகன் ரதமீதியுர் பரிதியாம் என ஏறினான். தேரின் மீது ஏறி உள்ளே ஆரோகணித்து அங்க வில்லை விளைத்து நானை புட்டி உள்ளே ஒரு வினாடியில் அந்த சக்கர யுகத்தை உடைத்து கொண்டு உள்ள போயிட்டார். அப்படி உள்ள போனவர் பார்த்தார், முதல் தோல்வி துரோணாச்சாரியார்.
யார்கிட்ட தோக்குறாங்கன்னா அபிமன்யு கிட்ட தோற்கிறார். முதல் தோல்வி. இப்படிதான் வில்லை விளைத்து நானை பூட்டணும்னு சொல்லி கொடுத்து உலகத்தவருக்கு குருநாதராக இருந்த துரோணாச்சாரியார் அபிமன்யு இடத்துல தோல்வி உறுகிறார். அஸ்வத்தாமா பின்வாங்கி செல்றார். அதற்கு பிறகு கர்ணன் என்று சொல்லக்கூடியவன் எதிர்த்து தோல்வி அடைந்து அவர் திரும்புகிறார். கிருபாச்சாரியார் கிருதவர்மா கிருபன் என்று சொல்லக்கூடிய அபிமன்யுவை எதிர்த்து யுத்தம் செய்து பின்பக்கம் பின்வாங்கி செல்றாங்க. சகுனியினுடைய மைந்தன்மார்கள் அபிமன்யுவை எதிர்த்து அந்த இடத்துல எல்லாரும் சிதறி ஓடுகிறார்கள். எதிர்த்தவர்கள் மடிந்து விட்டார்கள். ஏனையோர்கள் இவன்கிட்ட யுத்தம் செய்ய முடியாது, இவங்க அப்பனே பரவாயில்ல, இவங்கிட்ட எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாதுன்னு பயந்து ஓடுறாங்களா. விகர்ணன் அபிமன்யை எதிர்த்து யுத்தம் செய்கிறார். அதற்கு பிறகு அபிமன்யு பகைவர்களுடைய சக்கர யுகத்தை நுழைந்து தனியே போர் செய்வதை கண்டார் பீமசேனர். அப்பதான் தருமரிடம் வருந்தி சொல்றார், அண்ணா குழந்தை போய் தனியா மாட்டிக்கிட்டான். அதுவும் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கர்ணே, ஒரு பக்கம் சல்லியர், ஒரு பக்கம் சகுனி, ஜெயத்ரதன், இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறாங்க. ஒரே ஒரு குழந்தை தனியா போய் மாட்டிக்கிட்டான், அவன் எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னு. அப்ப தருமர் சொல்றார், அப்பா 1000 அர்ஜுனன் சேர்ந்தால் ஒரு அபிமன்யு, நீ ஒன்னும் கவலைப்படாதே, வெளியில் அவன் கண்டிப்பாக வந்து விடுவான் அப்படின்னு சொல்றார். தருமரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு பீமசேனர் அபிமன்யுவுக்கு துணையாக போகிறார். உள்ளே நுழையிறார். நுழையும் பொழுது அங்க பெரியப்பாவை பார்த்து அபிமன்யு சொல்றார், பெரியப்பா, தர்மப்பாவை சிறை பிடித்து கொடுப்பதாக துரோணாச்சாரியார் சொல்லி இருக்கிறார். அவரை விட்டுட்டு நீங்க எப்படி வரலாம்? நான் இவர்களை பார்த்து கொள்ளுகிறேன், நீங்க வர வேண்டாம், எனக்கு துணையாகலாம் வர வேண்டாம், நீங்க தர்ம பெரியப்பாவை பார்த்து கொள்ளுங்கள், அதுவே போதும், எனக்கு நீங்க துணை வர வேண்டாம்னார். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார் பீமசேனர் போர் செய்கிறார், யுத்தம் செய்கிறார். அப்படி யுத்தம் செய்கிற பொழுது கலிங்கர் சோனர் மகதர் கன்னடர் கங்கனர் கொங்கனர் கோசலர், கலிங்கர் சோனகர் மகதர் கன்னடர் கங்கர் கொங்கனர் கௌசலர், தெலுங்கர் ஆரியர் துளுவர் பப்பரர் சீனர் சாவகர் சிங்களர் குலிங்கர் மாலவர் கலமர் ஒட்டியர் குகரர் கோடனர் கோடகர் புலிங்க காலகம் என சதாகதி புதல்வனோடு ஒரு போர் செய்தார். 56 தேசத்து ராஜாக்கள்ல முக்காவாசி பேர் துரியோதனன் பக்கம் இருக்கின்ற காரணத்தினால் பீமசேனர் அந்த ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் செய்து அபிமன்யுவுக்கு துணையாக உள்ளே செல்லுவதற்கு முற்படுகிற பொழுது துரியோதனன் இந்த காட்சியை பார்த்துட்டான். பார்த்தவன் நினைக்கிறான், 2 பேரும் உள்ள போனாங்கன்னா நிச்சயமாக இன்று நமக்கு தோல்வி வரும், அதனால பீமன் உள்ளே நுழையாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும்னு எல்லா மன்னருக்கும் சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன், அபிமன்யுவோட இந்த யார் சேரக்கூடாது, பீமசேனர் சேரக்கூடாது. அதனால அப்பதான் துரியோதனன் சொல்றான், ஜெயத்ரதன் இடத்துல சொல்றான். ஜெயத்ரதன் கழுத்துல ஒரு கொன்றை மாலை இருக்கும். சிவபெருமான இடத்துல அவன் தவம் செய்து வாங்கியது கொன்றை மாலை. அந்த மாலையை வாங்கிய பொழுது, அதாவது எப்போ அந்த மாலையை அவன் வாங்குறான்னு, காட்டில் இருக்கிற பொழுது பாண்டவர்கள் அழைத்ததாக பொய் சொல்லி ஜெயத்ரதன் அழைத்து கொண்டு போகிறான் திரௌபதி அம்மாவை. பாண்டவர்கள் உன்னை அழைத்தார்கள் அப்படின்னு அழைத்து கொண்டு போனதற்கு அப்புறம் பார்த்தா பாண்டவர்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பக்கம், ஆனால் அவன் வேற பக்கம் அழைத்து கொண்டு போறான். ஜெயத்ரதா, என்னை எங்கே அழைத்து செல்லுகிறாய் அப்படின்னு திரௌபதி அம்மா கேட்டாங்க. பாண்டவர்கள் இடத்துல தான், பொய் சொல்லாதே, பாண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள், நீ எங்கேயோ என்னை அழைத்து செல்லுகிறாய் என்னும் பொழுது, நான் உன்னை விரும்புகிறேன், நீ இதயராணி, நான் இதயராஜா. அதுவும் பாருங்க, அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அதை விட என்ன கொடுமைன்னா, பாண்டவர்களுக்கு இந்த அம்மா மனைவி, அவன் வயசுல மூத்தவனா இருந்தா அண்ணன் முறை, வயசுல சின்னவனா இருந்தா தம்பி முறை, துரியோதனுடைய தங்கச்சி வீட்டுக்காரன்,
நாத்தனாருடைய கணவர். திரௌபதி அம்மாவுக்கு நாத்தனார் வீட்டுக்கார். என்ன முறை வேணும்? ஒன்று அண்ணன் முறை, இல்லைன்னா தம்பி முறை. இந்தம்மா என்ன முறை வேணும்? ஒன்று அக்கா முறை, இல்லைன்னா தங்கை முறை. இந்த முறையில் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. அக்கா தங்கை முறை தான் வரும். அப்பேற்பட்டவன் அக்கா தங்கையை விரும்பலாமா? அவன் பொய் சொல்லி அந்த அம்மாவை அழைச்சிட்டு போகிறான். இந்த அம்மா தேர் ரொம்ப தொலைவு போயிடுச்சு. இந்த அம்மா பார்த்தா இதுக்கு மேலே விடக்கூடாது, இவன் ரொம்ப எங்கேயோ நம்மளை அடைத்து கொண்டு போகிறானேன்னு சுவாமி பீமசேனருக்கு குரல் கொடுத்தாங்க. அபயன் சுவாமி என்னை ஜெயத்ரதன் அழைத்து செல்லுகிறான். இந்த குரலை கேட்ட உடனே பீமசேனர் அங்கே போயிட்டார். அடுத்த வினாடி அங்கே போயிட்டார். போன உடனே பார்த்தார், ஜெயத்ரத என்ன வேலை செய்கிறாய்? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டதா தான் நான் கூப்பிட்டேன். நீங்கள் கூப்பிட்டதை நாங்கள் தான் இங்கே இருக்கிறோமே, நீ எங்கே அழைச்சிட்டு போகிற? சுவாமி இல்லை, அவன் என்னிடத்துல தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்து நீ இதயராணி, நான் இதயராஜான்னு சொன்னான். உடனே பார்த்தாங்க, அவனை அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா அவனை உட்கார வச்சு மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏற்றி அமிச்சிட்டாங்க. யாரே? ஜெயத்ரதனை. இது நடந்து இப்போ அவன் என்ன பண்ணான்? அசிங்கன் தாங்காமல் சிவபெருமானை வேண்டி தவம் செய்தான். சிவபெருமான் ஒரு கொன்றை மாலை கொடுத்தார். கழுத்தில் போட்டுக்கிட்டேன்னா உன்னை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாலை கொடுத்தான். இதை எடுத்துக்கொண்ட உடனே இப்போ அந்த கொன்றை மாலையை எடுத்து நீ போட்டால் சிவபெருமானை தாண்டுவதாக அர்த்தம், சிவபெருமானை மிதித்ததாக ஒரு அர்த்தம், சிவபெருமானை எதிர்த்ததாக ஒரு அர்த்தம். இந்த மூன்று அர்த்தத்தை வைத்து இந்த ஜெயத்ரதன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கொன்றை மாலையை எடுத்து பீமசேனருக்கு முன்னாடி போட்டியனா பீமசேனர் யார்கிட்ட வந்து சேர மாட்டார், அபிமன்யு கூட வந்து சேர முடியாது. ஏன்னா கொன்றை மாலையை தாண்டினால் சிவபெருமானை மிதித்த பாவம் வரும். பாவத்திலே பெரிய பாவம் எது? சிவபெருமானை மிதித்த பாவம் வரும். அப்போ அந்த மிதித்த பாவம், எதிர்த்த பாவம், கொன்றை மாலையை சிவனே, கொன்றை மாலையே சிவபெருமான். அதனால இங்கே என்ன நினைக்கிறாருன்னா அந்த கொன்றை மாலையை நீ தூக்கி போடுன்னார். சொன்ன அடுத்த வினாடி ஜெயத்ரதன் அந்த கொன்றை மாலையை தூக்கி அப்படி போடுறார். போட்ட உடனே பார்த்தார் பீமசேனர் அதை ஒன்றும் பண்ண முடியல. பிள்ளைக்கிட்ட ஒன்றா போய் சேர முடியல. குழந்தை தனியாக மாட்டிக்கிட்டான். தனியாக மாட்டிக்கொண்ட பிள்ளையை நம்மால் காப்பாற்ற முடியுமான்றது தெரியல. இருந்தாலும் 1000 அர்ஜுனன் சேர்ந்தால் ஒரு அபிமன்யு, அவன் வீர குழந்தை கண்டிப்பாக வெற்றி பெறுவான்னு பீமசேனர் மனசுக்குள்ள நினைத்தார். அந்த கொன்றை மாலையை வணங்கிட்டு திரும்பிட்டார். கொன்றை மாலையை வணங்கிட்டு திரும்பிட்டார். திரும்பி அடுத்த வினாடி பீமசேனர் ரொம்ப வருத்தம் அவருக்கு. குழந்தையை இப்படி என்ன செய்தார்கள்? கொன்றை மாலையை போட்டு நம்மால குழந்தைகிட்ட போய் சேர முடியாதபடி பண்ணிட்டாங்களே அப்படின்னு வருத்தத்தோடு அதை வணங்கிட்டு திரும்பினவர் பார்த்தார். அங்கர்பதி தேரில் இவர் வெங்கணைகள் நூல் விடை மங்குள். அங்கர்பதி தேரில் இவன் வெங்கணைகள் 100 விடமங்குள் என 4 தோரகங்களும் விழுந்தனமே. தேர் இழந்து இரு கார் முகம் இழந்து போர் முகம் இழந்து அவர் நேர்முகம் இழந்தார். அர்ஜுன பெருமான் இடத்துல யுத்தம் செய்தவங்க எப்படியோ அது மாதிரி இந்த அபிமன்யு இடத்துல யுத்தம் செய்தவர்கள் தேர் இழந்து இரு கார் முகம் இழந்து போர் முகம் இழந்தும் அவர் தேர் முகம் இழந்தும்னார். அவ்வளவு இழக்கிறாங்க. அவரு பார்த்தார், இன்றைக்கு நாம தான் இந்த சக்கர யுகத்தை பிளந்து சென்று நடுவே விளங்கும் அபிமன்யு சொல்றார், பெரியப்பா நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக இவர்களை வெல்லுவேன். என்ன இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஓடுற பாம்பே எட்டி மெரிக்கக்கூடிய வயசுன்னு வாங்க. இது எல்லாமே உண்டு. அப்போ இந்த ஓடுற பாம்பை எட்டி மெரிக்கக்கூடிய வயசு யாருக்குடான்னா அபிமன்யுவுக்கு. அப்போ இளம் கன்று பயம் என்பது அறியவில்லை, இளங்கன்று பயம் அறியலை. அப்படி பயம் அறியாத ஒன்றாக அங்கே இருக்கிற காரணத்தினால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அபிமன்யுவுக்கும் இலக்கண குமாரன் துரியோதனனுடைய மகன் இலக்கண குமாரன், அந்த இலக்கண குமாரனும் இருவரும் சண்டை போடுறாங்க.
ரகு குலத்து இளவலும் நிசீசரர் இறை அளித்தரு. ரகு குலத்தவர் இளவலும் நிசீசரர் இறை அளித்தருள் இளவலும் இருவரும் நிகரன துணை விழிகடை நிமிர்தரை நெறிகடை புருவமும் மிக முறிதரை முகில் இடித்தன எழிகடல் மிகை முகுமுகுத்தன அனிலமும் அமையமோ முறை முகந்தன முறை முறையும் பலபல உரை எடுத்தன ஒருவரோடு ஒருவரே. ரகு குலத்தவர் சூரிய குலத்தில் பிறந்த ராமபெருமான். அந்த ராமபெருமானை போன்று விளங்கக்கூடிய ராகவனை போன்று விளங்குகிறார் அபிமன்யு என்று சொல்லக்கூடியவர். அதுல நிசீசரர் இறை ராவணனை போன்று இந்த இலக்கண குமாரன் இருக்கிறார். இருவருக்கும் ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்படி இருவருக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிற பொழுது இருவரும் யுத்தம் செய்கிறார்கள். அப்படி யுத்தம் செய்கிற பொழுது ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் யுத்தம் செய்கிறாங்க. அப்படி யுத்தம் செய்கிற பொழுதுதான் இலக்கண குமாரனை அபிமன்யுவாக இருக்கக்கூடியவர் கொன்று விடுகிறார். கொன்ற உடனே பார்த்தா துரியோதனுடைய மகன் இலக்கண குமாரன் அந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபிமன்யு அவனை கொன்று விடுகிறார். கொன்ற உடனே இவன் அழறான். இலக்கண குமாரன் வெங்கண் எரித்தவன் குமாரன் ஏவலாரே. இலக்கண குமரன் வெங்கண் எரித்தவன் குமரன் ஏவால் அவை கண்ணுற்றி ஆவி மாய்ந்தான் அந்தோ அமரரிடை என்று கேட்டு கலக்கண்ணீர் செறிய நின்று கண்ணிலி குமரன் வெம்பி அந்தோ வலக்கண்ணீர் முனிவரோடும் மன்னவரோடும் சென்றானந்தோ. என் மகன் இலக்கண குமாரன் இறந்து விட்டான். அதாவது இருக்கிற சோகத்திலேயே கொடிய சோகம் எதுடான்னா புத்திர சோகம். இரக்கமே இல்லாதவன் யாரு? துரியோதனன். எதுக்கும் இதுவரைக்கும் அழாதவன் இங்க அழுறான். எனக்கு அவன் கொள்ளியிடுவான்னு நினைச்சேன், இப்ப நான் அவனுக்கு கொள்ளியிடுகிறேன். ராஜராஜாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறந்து சொர்க்கம் போவார்களே, அந்த சொர்க்கத்தை அடைந்தாயோ மகனே என்று அழுது புலம்பி விட்டு சொல்றான். என்ன சொல்றான்? தன் மைந்தனை கொன்றவனை கொல்லாவிடில் எனக்கு இந்த நாடு வேணாம், நகரம் வேணாம், பொன் வேணாம், பொருள் வேணாம், எதுவும் வேணாம். என்ன சொல்றான்? மன்னவர் மைந்தரோடு என் மைந்தனை கொன்ற மைந்தன் தன்னை இமைப்பிற் சென்று. நீங்க கொல்லலன்னா அவன் சொல்றான், பெருமித வாழ்வும் வேண்டேன், பின்னை வரசும் வேண்டேன், பெருமித வாழ்வும் வேண்டேன், என் உயிர் தானும் வேண்டேன். என் உயிரும் வேணாம், நாடு வேணாம், நகரம் வேணாம், அரசு வேண்டாம். இன்னைக்கு அரசர்களே, என் மகனை கொன்ற அபிமன்யுவை மட்டுமே இன்றைய தினத்தில் நீங்கள் கொன்று விடுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணாம்? நாடு வேணாம், நகரம் வேணாம், பொன் வேணாம், பொருள் வேணாம், என் உயிரும் வேண்டான்றான். அப்படி வேண்டான்னு சொல்றவன் எதுக்கு யுத்தம் செய்யணும்? இல்லையா? ஒழுங்கா 5 வீடு கொடுத்திருந்தா முடிஞ்சிருக்குமா? 5 ஊர் கொடுத்திருந்தாலும் முடிஞ்சிருக்குமா? ரெண்டுமே கொடுக்காததுனால வந்த யுத்தம் தானே இது. இதை இப்ப இவன் சொல்றான், என்னுடைய மகன் இறக்க வைத்தவனை இன்றைய தினத்தில் ராஜராஜாக்களே அவனை கொல்லாவிட்டால் என்ன வேண்டாம்? பின்னை வரசும் வேண்டேன், பெருமித வாழ்வும் வேண்டேன், என் உயிர் தானும் வேண்டேன் என்றனன் ராசராசன். எனக்கு வேண்டான்ட்டான். அப்படி வேண்டான்னு சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தாங்க, அபிமன்யுவை கொல்லுவதாக அரசர்கள் சபதம் செய்கிறாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க. அஸ்வத்தாமா, துரோணாச்சாரியார் முதலோர் அபிமன்யுவை எதிர்த்து யுத்தம் செய்கிறாங்க. அப்படி யுத்தம் செய்கிற பொழுது அபிமன்யு பார்த்தார், ஒருவனிடத்தில் ஒருத்தர் தான் யுத்தம் செய்யணும். யுத்தத்தினுடைய தர்மம். ஒருவன்
ஒருவர் இடத்துல தான் யுத்தம் செய்யணும். ஒருத்தர் இடத்துல எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணக்கூடாது. இங்க முதல்ல யார் வந்தாங்க? குருநாதருடைய மகனும் வந்து யுத்தம் செய்யறாங்க. 2 பேர் தானே சமாளிக்கிறேன். என்ன பண்றாரா? ஒன்றை வில்லை விளைத்து நானை பொட்டி 1 10 10 100 100 1000 1000 லட்சம் லட்சம் கோடி பானமாக போகுது. துரோணாச்சாரியார் பார்க்கிறார், இவன் அவங்க அப்பனை காட்டிலும் 1000 மடங்கு எல்லாம் சொல்லுவான். அர்ஜுனனுக்கு ஒரு அர்ஜுனன், இவன் 1000 அர்ஜுனன் சேர்ந்தால் ஒரு அபிமன்யு. சொல்லுவது உண்மை, சொல்லுக்கு ஏற்றார் போல அவனுடைய செயல். ஒரு வினாடியில கண்ணு வைக்கிற நேரத்துல எல்லாம் பண்றான். சிலை அடைந்தவர் அநேகர், தேர் அடைந்தவர் அநேகர், தலை அடைந்தவர் அநேகர், தாள் இழந்தவர் அநேகர். சிலை அழிந்தவர் அநேகர், தேர் அழிந்தவர் அநேகரை, தலை அழிந்தவர் அநேகர், தாள் அழிந்தவர் அநேகரை, நிலை அழிந்தவர் அநேகர், நெஞ்சழிந்தவர் அநேகரை, துளை அழிந்தவர் அநேகர், நோர் அழிந்தனர் அநேகரே. இறைவனுடைய கருணையினால சிலை அணிந்தவர், தேர் அழிந்தவர், தலை அணிந்தவர், தாள் இழந்தவர், நிலை அழிந்தவர், நெஞ்சிழந்தவர், தலை அழிந்தவர், தேர் அழிந்தவர், மொத்தம் போச்சு எல்லாம். அவ்வளவு பேரையும் சூழ்ந்து கொண்டார்கள். அபிமன்யுவை துரியோதனன் கட்டளைப்படி கர்ணன் போகிறான். உடனே கர்ணன் யுத்தம் செய்கிற பொழுது கர்ணனும் தோல்வி விடுகிறான். அபிமன்யு இடத்துல கர்ணன் மீண்டும் மீண்டும் போய் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை தோல்வி அடைகிறார். அடுத்து பார்த்தார், கர்ணன் மீண்டும் அபிமன்யுவை எதிர்த்து யுத்தம் செய்து மீண்டும் தோல்வி வருகிறார். அப்ப கர்ணனுடைய அம்புகளால் அபிமன்யுடைய தேர் முதலியவை அழித்துட்டார். அதாவது ஒரே ஒரு முறை ஒரு இடத்துல ஒருத்தர் யுத்தம் செய்யலாம், ஆனா ஒருத்தர் இடத்துல பல பேர் யுத்தம் செய்கிறார்கள். அப்படி பல பேர் யுத்தம் செய்கிற பொழுதுதான் இவர் சொல்லுகிறார், இறைவனுடைய கருணையினாலே கர்ணன் பல பானத்தை கொடுத்து தேரை அழிச்சிட்டார். தேர் அடித்த உடனே வாள் எடுத்து யுத்தம் செய்கிறார் அபிமன்யு. வாள் கையில வாள் எடுத்தார். வாள் எடுத்த உடனே தோற்று அரசர்கள் சிதறி ஓடுறாங்க. யாராலையும் கிட்ட நெருங்க முடியல. அப்படி நெருங்க முடியாத பொழுது துச்சாதனுடைய குமாரன் தலையை அபிமன்யு அறுத்துட்டார். துச்சாதனுடைய ஒரு பையனுடைய தலையை அறுத்து எறிந்தார். ஏற்கனவே இலக்கண குமாரன் ஒருவன் இறந்துறான், இப்ப துச்சாதனுடைய மகன் ஒருவன் இறந்திருக்கிறான். 2 பேராச்சு. அடுத்து பார்த்தார், அபிமன்யு வாளால் துரோணாச்சாரியாரை வெல்றார். அவரால் துரோணாச்சாரியால ஈடு கொடுத்து அபிமன்யுவுக்கு ஈடாக யுத்தம் செய்ய முடியல. இதை பார்த்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி விளையாடுகிற பொழுது, அதாவது யுத்தம் செய்கிற பொழுது அந்த வாள் என்று சொல்லக்கூடியதை சுழற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அப்பதான் அபிமன்யு என்று சொல்லக்கூடியவனுடைய வலக்கையை வாளோடு சேர்த்து விடும்படி துரோணாச்சாரியார் முதல்ல ஒரு வாளோடு விழுகிற பொழுது இந்த வலக்கரத்தை துண்டிக்கிறார். முன்னும் கருதியினால் உயர் முனி வீரனை முனியனார், பின்னும் பணிவரை போல் ஒரு பொருதேன் மிசை கொல்ல, மண்ணும் சிலை குனி யான முலை வடிவாலொடு கையோ, மின்னும் பிறமுகவாளையன் வீழும்படியிட்டான். ஒரு கரம் விழுந்து விட்டது, ஆனா அப்பயும் இன்னொரு கரத்தில் யுத்தம் செய்கிறார். இடது பக்கமும் அவரால் போர் பண்ண முடியும். யாரால? அபிமன்யுவால. வலக்கரம் மட்டுமல்ல, இடப்பக்கமும் அவரால் யுத்தம் செய்ய முடியும். ஒரு கரத்தை வைத்து இடக்கையில வச்சு யுத்தம் செய்கிறார். அப்படி யுத்தம் செய்கிற பொழுது எல்லா அரசர்களும் சுற்றி வந்துட்டாங்க. சரி, எல்லா அரசர்களும் சுற்றி வந்துட்ட காரணத்தினால பார்த்தார், அவர் மாமா ஏற்கனவே சில மந்திரம் சொல்லி கொடுத்திருக்கிறார் இவருக்கு. என்னன்னா, உடைந்து போன தேர் சக்கரத்தை தூக்கி நீ தலையில் வைத்துக் கொண்டு இந்த மந்திரம் சொல்லுவாயே, ஆனால் என் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் எந்த வேகமாக சுழலுமோ அந்த வேகம் இந்த தலையில் இருக்கக்கூடிய சக்கரம் சுழலும் சொல்லி கொடுத்துக்கிறார். அதனால அது மட்டும் இல்லை, அர்ஜுனரும் அதை சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த இருவரும் சொல்லி கொடுத்த மந்திரத்தை வைத்து உடைந்து போன தேர் சக்கரம், ஒரு கை தான் இருந்தது, இந்த ஒரு கையை வைத்து ஒருத்தர் தான் சமாளிக்க முடியும். அதனால பார்த்தார், தலையில என்ன பண்ணார், உடைந்து போன தேர் சக்கரத்தை எடுத்து என்ன பண்ணாரா, ஒரு காலில் தூக்கி அப்படி அடிச்சார். தலையில போய் அது நின்று விட்டது. நின்ற அடுத்த வினாடி சக்கராயுகமாக சுழலுகிறார்.
தன் மாதுலன் முதல் நாள் உரை தர்ம மந்திரம் தன் மாதுலன் முதல் நாள் உரை தரு மந்திரம் ஒன்றால் என் மாமணி உரல் ஒன்றிலை எரி சக்கரமாகி கல்மாரி விளக்கும் கிரியனை மேல் வருகருதார் வில்வமாறி வருந்தாவரு கொடியாவரையும் வீழ்த்தான். இப்போ ஒரு கரத்தை துரோணாச்சாரியார், இன்னொரு கரத்தை கர்ணன் என்ன செய்யறான்? யுத்தம் செய்யறான். யுத்தம் செய்த பொழுது தலையில சக்கராயுகம் இருக்கு, இடது கையில வாள் கிடையாது, எதுவும் கிடையாது. கர்ணன் யுத்தம் செய்கிற பொழுது, நீ கொடை வள்ளல் தானே, கையில ஆயுதம் இல்லாத பொழுது என்னிடத்துல யுத்தம் செய்கிறாயே, ஒரு வாளை கொடுத்து விட்டு என்னிடத்தில் யுத்தம் செய். யார்கிட்ட கேட்கிறார்? கர்ணனிடத்துல கேட்கிறார். நீ கொடை வள்ளல் தானே, என் கரத்தில் ஆயுதம் இல்லை, ஆயுதம் இல்லாதவன் இடத்தில் யுத்தம் செய்கிறாயே, ஒரு கரத்தில் வாளையோ வில்லையோ கொடுத்து விட்டு யுத்தம் செய் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் செய்கிறார். அப்ப துரியோதனன் சொல்றான், இவனை இன்னைக்கு உயிரோட விட்டோம்னா இன்னைக்கு மொத்த படையும் இவன் ஒரு கரத்திலே காலி பண்ணிடுவான். என்ன செய்வது? சிவபெருமான் கொடுத்த கதாயுதத்தினால அவனை நீ கொல்வாயாக அவன் கட்டளை இடுகிறான். இவன் சக்கராயுதத்தை சுழன்று கொண்டிருக்கிற பொழுது ஆயுதத்தை கேட்டார். ஆனா கர்ணன் என்ன செய்தார்? பின்பக்கமாக இருந்து இடது கரத்தை வெட்டிட்டார். ஒருத்தனை முன்பக்கம் இருந்து யுத்தம் செய்யணும், ஆனா பின்பக்கம் இருந்து யுத்தம் செய்து இடது கரத்தை துண்டித்துட்டார். இப்ப ரெண்டு கரமும் இல்லை, தலையில சக்கரம் மட்டும் இருக்கின்றது. ஆனா இரு கரமும் இல்லை என்றாலும் தலையில சக்கரம் இருக்கு என்று துரோணாச்சாரியார் தோத்தார், அஸ்வத்தாமா தோத்தார், கிருவாச்சாரியார் தோத்தார், கிருதவர்மா தோத்தார், கர்ணன் தோத்தார், சல்லியர் தோத்தார். அத்தனை பேரும் துரியோதனன் துச்சாதன் உள்பட அவ்வளவு பேரும் எப்போ இந்த தலையில சக்கரம் இருக்கின்ற பொழுது அவ்வளவு பேரும் தோத்தாங்க. இதுக்கப்புறமா இவனை உயிரோட விட்டா இவன் இன்றே நம் குலத்தை அழித்து விடுவான், இன்றே போர் முடிந்து விடும் போல இருக்கிறது. ஜெயத்ரதா, அவனை நீ கொல்லுவாயாக. யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்த கதாயுதத்தினால கொல்லுவாயாக. இந்த குழந்தை தலையில சக்கரம் சுழன்று கொண்டே இருந்ததல்லவா, அதனால ஒரு பக்கம் உதிரம், வலக்கரம் துண்டித்து, இடக்கரம் துண்டித்து, ரெண்டு கரமும் துண்டித்து உதிரம் ஒரு பக்கம் உடம்புல இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கு. ஆனா யுத்தமும் நடந்து கொண்டிருக்கு. குழந்தை என்னாச்சுன்னா அந்த தக்கரம் சுழன்று கொண்டிருந்ததுனால மயங்கி குழந்தை கீழே விழுந்துட்டான். விழுந்த அடுத்த வினாடி சொல்றான் துரியோதனன், என்னன்னு கேட்டா, ஒருவர் இடத்துல தான் யுத்தம் செய்யணும், எல்லோரும் சேர்ந்து யுத்தம் செய்தாங்க, ஒண்ணு, அதுவும் தவறு. இன்னொன்று, இங்க என்னன்னு கேட்டா, மயங்கி இருக்கின்ற பொழுது ஆயுதம் இல்லாமல் இருக்கின்றவனிடத்தில் எவனும் யுத்தம் செய்யக்கூடாது. ஒருத்த மயங்கி இருக்கான்னா அவனை தெளிவித்து அவன் கையில இவன் என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை அவன் கையில கொடுத்துட்டு தான் இவங்க யுத்தம் செய்யணும். அதுதான் யுத்த தர்மம். ஆனா மயங்கி இருக்கின்ற பொழுது சொல்றான் துரியோதனன், சொல்றான், இன்னைக்கு இவனை அடிச்சு கொள்ளு. ஏன்? என் மகனை சற்று நேரத்துக்கு முன்னாடி என் மகனையும் துச்சாதனன் மகனையும் இவன் கொன்றான் அல்லவா, அதனால இன்று இவனை உயிரோட விடக்கூடாது. விட்டா இவன் நாளைக்கு நம்மளை மொத்தமாகவே என்ன பண்ணுவான்? முடிச்சுடுவான். இவன் கையில உடம்புல கையில்லைன்னு நினைக்க வேண்டாம், தலையிலேயே சக்கரத்தை வைத்து இவ்வளவு சுழற்சி சுழலுகிறான் என்றால் இவனை உயிரோட விட்டோம்னா இன்று மட்டுமல்ல நாளையே நமக்கு யுத்தம். இவன் தான் யமனாக மாறுவான். அவன் அர்ஜுனன் யமனாக மாறுறானோ இல்லையே, இவன் யமனாக நமக்கு மாறி விடுவான்னு சொல்லிட்டு ஜெயத்ரதா கதையால் அடித்து கொல் அப்படின்னு சொன்ன உடனே மயங்கி இருக்கிறான் குழந்தை. அதாவது அநியாய யுத்தம். 13வது நாள் செய்த யுத்தத்தை போன்று உலகத்தில் வேற எந்த நாளுமே கிடையாது. 13வது நாள் அவ்வளவு அநியாயம். அப்பேற்பட்ட, அதை விட என்ன கொடுமைன்னா, இப்படிதான் வில்லை விளைத்து நானை பூட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியாரும் இதற்கு உடந்தையாக இருந்ததுதான் மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மயங்கி இருக்கக்கூடிய குழந்தையை ஜெயத்ரதன் எடுத்தான், கதையை எடுத்தான், சிவபெருமான் கொடுத்த அந்த ஆயுதத்தை எடுத்து அடுத்த வினாடி பார்த்தான், குழந்தைக்கு இன்னும் மூச்சு தெளியல. தெளிந்து அடிச்சிருந்தால் கூட பரவாயில்லன்னு சொன்னான். மயக்கத்தில் இருக்கின்ற பொழுதே கதையால் ஓங்கி தலையில அடிச்சான். குழந்தை மயக்கத்திலேயே அந்த உயிர் பிரிந்து விட்டது. பிரிந்த உடனே இந்த உலகத்தவர்கள் பாடுகிறார்கள், எதிரியும் அழறான் அந்த இடத்துல.
இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, உலகத்தில் இவனுக்கு கிடைச்ச உறவு போல எவனுக்குமே கிடையாது. அதை சொல்றார் வில்லியாரார், எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. மாயனான் திருமாமன் தனஞ்சயனாகம் திருத்தாதை வானோர்க்கு எல்லாம் நாரணாயனாம் பிதாமகர் மற்றொரு கோடி நராதிபராம் நண்பராம் வந்தோர் சேயனாம் அபிமன்னவாம் செயத்ரதன் கைபடுவான் செயற்கை வெவ்வேறு ஆயனான் அவனிதலத்தி அவ்விதியை வெல்லும் வகை யாவர் வல்லாரோ. அந்தோ மாயனாம் திருமாமன் தனஞ்சயனாம் திருத்தாதை வானோர்க்கெல்லாம் நாயகனாம் பிதாமகன் மற்றொரு கோடி நராதிபராய் நண்பராய் வந்தோர் சேயனாம் அபிமன்னுவாம் ஜெயத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறே ஆயனல் அவனிதலத்து அவ்விதியே வெல்லும் வகை யார் வல்லாரே. இந்த உலகத்தில் அபிமன்யுவுக்கு கிடைத்த உறவுகளை போன்று வேற எவனுக்கும் இல்லை. தாய் மாமன் யார் தெரியுமா? காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தையே காப்பாத்துற கடவுள் கண்ணபெருமான்.